ரெக்கார்ட் பண்ணிட்டியா? இந்த வாட்டியாவது ஃப்ரேம் கரெக்டாக இருக்கா? ஃப்ரேம் கையோட வைக்குவா? வைடா, நீ வைடா. ஏன்டா இப்படி பண்ற? வைடா, நீ உனக்கு தெரியணும், எனக்கா தெரியும். ஓகேவா? வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் டிகே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அழகான கிராமம் ஆல கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே தான் அந்த முதல்ல உருவான பிள்ளையார் சிற்பம் இருக்கு. எல்லாரும் பிள்ளையார்பட்டி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் அது கிடையாது. இந்த பிள்ளையார் தான் முதல்ல உருவாச்சு. அது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது, எப்படி இந்த பிள்ளையார் இங்கே வந்துச்சு, இதோடைய கதை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணிட்டியா? என்னத்தை இப்ப நான் இப்ப படிச்சதே எனக்கு வேற மறந்து போச்சு. அந்த அளவுக்கு நீ ஒரு டார்ச்சர் குத்து நிக்கிறேன் எனக்கு. பார், தமிழில் அர்ச்சனை செய்யப்படும். நல்ல வேலை எங்கேயாவது போர்டு வச்சிருக்காங்க, தமிழ்ல அர்ச்சனை செய்யப்படும்னு. இது ஒரு நல்ல விஷயம் தான். என்ன இப்ப நம்ம வந்ததுக்கு ஒரு அன்லைக்கா போயிடுச்சு அப்படின்னா, கோவில் பூட்டிட்டு இருக்கு. எப்போ கருவறையை திறப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா கருவறைக்குள்ளதான் அந்த பிள்ளையார் இருக்கு. இருந்தாலும் அந்த பிள்ளையாரை நான் உங்களுக்கு காட்டாமல் போக போகிறதில்ல, கண்டிப்பாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கோயிலை சுற்றி பார்ப்போம். கோவிலுடைய பின்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பலகை கல் இருக்கு. பலகை கல்லில் எவ்வளோ அழகா ஒரு விஷ்ணுவை செதுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. ரொம்ப நேர்த்தியா அழகாக இருக்குங்க. ஒரு கழுத்தில் இருக்கிற மாலையுடைய இதுவை பார்த்தா பல்லவர் காலத்தில் உருவாக்கி இருக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஒரே பலகை கல் தான். சரி, பிள்ளையார்பட்டி விநாயகர், இங்க இருக்கிற விநாயகர் ரெண்டு பேருக்கும் என்ன வேறுபாடு? சரி, பார்த்துருவோம். பிள்ளையார்பட்டில் இருக்கிற விநாயகரை 6ஆம் நூற்றாண்டுல முற்கால பாண்டியர்களால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுவும் பாதி குடைவரையாகவும் பாதி கற்றலியாகவும் தான் உருவாக்கி இருக்காங்க. இங்க இருக்கிற பிள்ளையார் கிபி 4 to 5ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இது எப்படி கண்டுபிடிச்சாங்க? 2015 கோவில் திருப்பணிக்காக இந்த பூமியை தோண்டும் போது இங்க 4 சிற்பங்கள் கிடைச்சிருக்கு. இந்த 4 சிற்பத்திலையும் கல்வெட்டுகள் இருந்திருக்குங்க. கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் வீரராகவன் மற்றும் மங்கையர்க்கரசி அம்மாள் இவர்களால் அந்த கல்வெட்டை படிக்கப்பட்டு வெளி உலகத்துக்கு முதல் முறையாக கொண்டு வரப்பட்டது. அதுவும் சாதாரண கல்வெட்டில் தமிழ் பிராமிலிருந்து வட்டெழுத்தாக மாறின கல்வெட்டுகள். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலான்னு வந்தோம். ஆனால் கோவில் மூடிட்டு இருக்கு. சரி, அப்படியே கோயிலை சுற்றி பார்ப்போம். அந்த பிள்ளையாரும் அது வரைக்கும் கோவிலை திறந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிள்ளையாரை பார்க்கலாம். வாங்க போகலாம்.
கோவில் கட்டப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா வெறும் 19ஆம் நூற்றாண்டு தான். ஆனால் இங்கே இருக்கிற சிலைகள் எல்லாமே பல்லவர் காலத்தைச் சேர்ந்தது. இங்கே இருக்கிற மூலவர் லிங்கமும் பல்லவர் காலத்தைச் சேர்ந்ததாகும். இந்த பிள்ளையார் சிலைக்கு கீழே இருக்கிற 3 கல்வெட்டுகளில் முதல் கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா பிறமிரை பன்னூறு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் குறிக்குது. இரண்டாவது வரி பார்த்தீங்கன்னா சேவிக மகன் கிழார் அப்படிங்கிற வார்த்தையும் குறிக்குது. மூன்றாவது வரி பார்த்தீங்கன்னா கோன் கொடுவித்து அப்படிங்கிற வார்த்தையும் குறிக்குது. இங்க இருக்கிற கல்வெட்டு பிள்ளையார்பட்டி கல்வெட்டை விட முந்தையது அப்படின்னு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்வெட்டு அமைப்பு, இந்த எழுத்து அமைப்பு பிள்ளையார்பட்டி எழுத்தை விட முந்தையது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு இன்னொரு ஆதாரமும் இருக்கு. நடுநாட்டில் இருக்கிற திருநாதர் குன்று, பெருமுக்கல் மலைக்குகை, பறையன்பட்டு என்ற ஊர்ல இருக்கிற கல்வெட்டு எழுத்துக்கள் இங்க இருக்கிற எழுத்துக்களுடன் ஒன்றி போகுது. இந்த ஊர்களில் இருக்கிற கல்வெட்டு இங்க இருக்கிற இந்த விநாயகர் கோவில்ல இருக்கிற கல்வெட்டோட எப்படி ஒத்து போகுது அப்படின்னு நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கலாம். நான் கண்டுபிடிக்கல, சில கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் இதை கண்டுபிடிச்சு சொன்னாங்க.